பயணத்தோட 2வது நாள் கேட்டுங்க 2வது நாள் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறப்ப ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாலே போகல. ஆனால் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க இடத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுமே ஸ்டே பண்ணோம். ரொம்ப வசதியாக இல்லாட்டி அசதிக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க சூப்பரான இடம். நம்ம ப்ரோக்கு ஒரு டாட்டாவை போட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஏன் காலையிலே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2-3 இடம்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் போயிருந்த இடத்துல நம்ம அருவி போக வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாசி பெரியசாமி கோயில், அதுக்கப்புறம் எட்டுகையம்மன் கோயில், இன்னும் நிறைய ஸ்பாட்டெல்லாம் அங்கே இருக்குங்க. அதெல்லாம் பார்க்க முடியல எல்லாத்தையுமே. பட் ஆனால் போயிருந்த வரையில திருப்தியாக பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு வழியாக அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள பாட்டியை வந்தாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க, வித்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் குட்டியாக பார்த்தீங்கன்னா மிளகா வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி உள்ள போனால் அருவியில் போயிட்டு ஒரு நீட்டாக ஒரு குழியில் போட்டு முடிச்சோடனே சாமியை கும்பிட்டு அவனை அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மாட்டுக்கு. ஏறுறப்ப தான் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகுது. பட் ஆனால் இறங்குறப்ப சீக்கிரமாக இறங்கிட்டோம். சூப்பராக ஜாலியாக பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி போனோம். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கயிறு இருந்தது, வேண்டுதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மழை அங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கல் அடுக்கி வச்சிருந்தாங்க. இது வேண்டுதலாமா எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. போகிறப்ப கஷ்டமாக இருக்க மாட்டாங்க, வரப்போ சீக்கிரமாக வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆகல. மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிறதுக்குலாம் மழைக்கே தேவையில்லை, சூப்பராக இருந்தது. போகிற வழி எல்லாமே செம்மையாக இருந்தது. பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே போனதுக்கப்புறம் எல்லா மலையுமே பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரியசாமி கோயில் வந்து வேண்டுதல் செய்கிறது. இந்த ரீல்ஸில் பார்த்தோமே அந்த எல்லாத்தையுமே நேரில் அங்கே பார்த்தோம். நம்மளாம் அங்கே வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் அந்த மரம் ஃபுல்லாக காசு, நிறைய விசிட்டிங் கார்டு, கோழி குத்துற இடம், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இறங்குறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகல. சூப்பராகவே வந்துட்டு. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் ஜீவாவுக்குலாம் வழி ஒரு ஜெராக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா வண்டியை பாட்டி கட்ட போய் வாங்கணும். எதுக்காகனா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சில பழங்கள்லாம், அதாவது இந்த பைனாப்பிள், இந்த அப்புறமே பலாப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு போகிறப்ப எதுவுமே வாங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறனால கடையில் வண்டியை பாட்டிட்டு கட்டப்பையில் பழங்கள்லாம் வாங்கி போட்டுட்டு சூப்பராக கொல்லிமலை பயணத்தை முடிச்சு விட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு தான். லென்த் வீடியோலும் சூப்பராக இருக்கும். அதை கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், எடிட்டிங் ஒர்க் இருக்குது.